ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த கதையின் மூலம் உங்களுடன் இணைவது நான் மகி. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். அன்றைய நாள் முழுவதும் அலுவலகத்தில் வேலை முடித்த சோர்வில் வீடு திரும்பினான் வருண். அவனது மனம் அலைப்பாய்ந்து கொண்டிருந்தது. வீட்டின் கதவை திறந்து உள்ளே நுழைந்ததும் நித்யா வேகமாக அவனை நோக்கி ஓடி வந்தாள். நித்யாவின் முகத்தில் ஒருவித ஏக்கம் கலந்த புன்னகை இருந்தது. வருண் சோர்வாக நின்று கொண்டிருந்தான். நித்யா அவன் அருகில் வந்து மெதுவாக அவன் டையை கழட்டினாள். அவனது சட்டையின் பட்டன்களை அவிழ்த்து விட்டாள். அவன் கழுத்தை சுற்றியிருந்த இறுக்கம் தளர்ந்தது போல இருந்தது. நித்யாவின் கைகள் அவனது தோள்களை தொட்டபோது வருணுக்கு ஒருவித ஆசுவாசம் ஏற்பட்டது. நித்யா வருணின் முகத்தை பார்த்து, வருண், என்னாச்சு? ஏன் இவ்வளோ டயர்டாக இருக்கீங்க? வேலை ரொம்ப கஷ்டமாக இருந்ததா என்று நித்யா கேட்க, வருண் நித்யாவின் கையை பிடித்து அவளை தன் பக்கம் இழுத்தான். அவளது முகத்தை தன் கைகளில் ஏந்தி நெற்றியில் ஒரு முத்தமிட்டான். அவனது விரல்கள் நித்யாவின் கன்னங்களை மெல்ல வருடின. அவன் நித்யாவின் கண்களை பார்த்தபடி, பொண்டாட்டி, டயர்டாக தானே இருந்துச்சு, ஆனால் அவன் முகத்தை பார்த்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு எனர்ஜி வந்த மாதிரி இருக்கு என்று வருண் கூற, நித்யா வருணின் வார்த்தைகளில் உருகினாள். நித்யா வருணை இன்னும் நெருக்கமாக அணைத்து கொண்டாள். வருணின் கைகள் அவளது இடுப்பை சுற்றின. அவன் அவளது காதோரம் மெதுவாக முத்தமிட்டான். சரி, இப்போ புருஷனுக்கு என்ன வேணும்? சூடா ஒரு கப் காஃபி கொண்டு வரவா? பொண்டாட்டி, அதெல்லாம் வேணாம், எனக்கு புரிஸ்ட்டு தாண்டி வேணும், நீ கொடுப்பியா என்று வருண் கோர, நித்யா வெக்கத்துடன் சிரித்தாள். அவ்வளோதானே, நான் கொடுக்குறேன், உள்ள வாங்க என்று கூறியபடி நித்யா வருணை தன் அறையின் உள்ளே அழைத்து சென்றாள். வருண் அந்த கட்டிலில் அமர்ந்திருக்க, நித்யா அவன் அருகில் அமர்ந்தவாறு வருணின் தோளில் சாய்ந்திருந்தாள். அப்போது நித்யா தயக்கத்துடன் பேச ஆரம்பித்தாள். வருண், உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் என்று நித்யா கூற, வருண் நித்யாவின் தலையை கோதியபடி, என்னடி, என்ன சொல்லணும்? அது ஒன்றும் இல்லை, நான் இன்னைக்கு அப்பாவை மீட் பண்ணேன்ல, அப்பா என்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார் என்று நித்யா பேசிக்கொண்டிருக்க, வருண் எந்த ஒரு ஆர்வமும் காட்டாமல் அமைதியாக இருந்தான். வருண், என்ன நீங்க? நான் பேசிகிட்டே இருக்கேன், என்னன்னு கூட கேட்க மாட்டேங்கிறீங்க. என்னடி? ஒன்றும் இல்லை, அப்பா ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காரு நாளைக்கு நைட். அந்த பார்ட்டியில் நிறைய விஐபிஸ், அப்பாவோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு உங்களை எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்கிறாரு. எவ்வளோ சந்தோஷமான விஷயம். நம்ம நாளைக்கு அந்த பார்ட்டிக்கு போகலாமா என்று நித்யா கூற, வருணின் முகத்தில் கோபம் மின்னல் போல வந்து மறைந்தது. வருண் சற்று கடுமையான குரலில், அதெல்லாம் வேணாம் என்று வருண் கூற, நித்யாவுக்கு வருணின் கோபம் புரிந்தது. ஆனால் அவள் தன் அப்பாவை விட்டு கொடுக்க விரும்பவில்லை. நித்யா அவனது கையை பிடித்து கெஞ்சும் குரலில், வருண், ஏன் வேணான்னு சொல்கிறீங்க? ப்ளீஸ், எனக்காக. அப்பா என்கிட்ட ரொம்ப ஆசையாக கேட்டுக்கிட்டாரு. நானும் உங்களை கூட்டிகிட்டு வரேன்னு அப்பாவுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம போகலன்னா நல்லா இருக்காதுல்ல? இந்த பார்ட்டியை நமக்காக தானே பண்ணுறாங்க. ஏண்டி, உனக்கு சொன்னால் புரியாதா? நான் தான் சொல்லிட்டே இருக்கேன்ல, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நானும் வரமாட்டேன், நீயும் போக வேணாம். வருண், ஏன் நீங்கள் இப்படி இருக்கீங்க? எவ்வளோ நாள் தான் எங்கள் அப்பா மேலே இவ்வளோ கோவமாக இருப்பீங்க? அவரே எல்லாத்தையும் மறந்து நம்ம 2 பேரையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் நீங்கள் எப்படி இருக்கீங்க? உனக்கு புரியலையாடி? நான் ஏன் எப்படி இருக்கேன்னு உனக்கு புரியலையா? உங்கள் அப்பா என்னை அந்தளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்காண்டி. அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போதே எனக்கு அப்படியே வெறியாக வருது. இங்கே பாரு, அந்த ஆள் உன்னை பார்க்குறானா பேசுகிறானா அதோட நிறுத்திக்கோ. இந்த மாதிரி வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறது, எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்றது, இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத.
என்று வருண் கடுமையான வார்த்தைகளை நித்யாவிடம் வீச நித்யா அவன் வார்த்தைகளால் மிகவும் வேதனைப்பட்டாள். என்னங்க, ஏன் இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? இதுக்கு முன்னாடி அப்பா எப்படி வேணாலும் இருந்திருக்கட்டும், ஆனால் இப்போ அவர் ரொம்பவே மாறிட்டாரு. அவர் தாத்தாக போகிறத நினச்சி அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. ஏதோ நம்ம பாப்பாவால் தான் நம்ம 2 ஃபேமிலியும் ஒன்று சேர போகுதுன்னு நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் இவ்வளோ கோவமாக இருக்கீங்க என்று நித்யா பேசிக்கொண்டிருக்க வருண் எதுவும் கூறாமல் மௌனமாக இருந்தான். அப்போது நித்யா வருணின் முகத்தை தன் கைகளில் ஏந்தியபடி அவன் கண்களை பார்த்து, இங்கே பாருங்க வருண், நான் என்ன கேட்டாலும் நீங்கள் நோ சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்காக இந்த ஒரு டைம் என் கூட வாங்க. நான் அப்பாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டேன், அவரும் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாரு. கடைசி நேரத்தில் நம்ம போகலன்னா நல்லா இருக்காது. இந்த ஒரே ஒரு தடவை, அதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் வச்சுக்க வேணாம். ப்ளீஸுங்க, எனக்காக ரொம்ப ஆசையாக இருக்குது என்று நித்யா பேசிக்கொண்டிருக்க வருண் ஆழ்ந்த பெருமூச்சுடன், இங்கே பாரு நித்யா, நம்ம போகலாம், ஆனால் உனக்காக மட்டும்தாண்டி. ஐயோ வருண், எனக்கு தெரியும் என் புருஷன் எனக்காக என்ன வேணாலும் செய்வான்னு. தேங்க்யூ ஸோ மச் என்று நித்யாவும் மகிழ்ச்சியில் வருணின் கன்னத்தை பிடித்து கிள்ளியபடி பேசிக்கொண்டிருக்க நித்யாவின் சந்தோஷம் அவனுக்கு சிறிய ஆறுதலை அளித்தது. அடுத்த நாள் மாலை வேளையில் வருண் சோர்வாக படுக்கையில் சாய்ந்திருந்தான். ஜன்னல் வழியே லேசான மாலை நேர சூரிய ஒளி அறைக்குள் நுழைந்து சுவரில் அழகான நிழல்களை பலரவிட்டது. அப்போது குளித்து முடித்து கூந்தலில் இருந்து நீர் சொட்ட சொட்ட மெல்லிய நறுமணத்துடன் நித்யா குளியலறையிலிருந்து வெளியே வந்தாள். அவள் மேனியெங்கும் படிந்திருந்த நீர்த்துளிகள் அவளை மேலும் வசீகரமாக்கின. வருணின் பார்வை நித்யாவின் மேனியில் சிக்கிக்கொண்டது. அவன் நித்யாவின் அழகை ரசிக்க ஆரம்பித்தான். நித்யா நேராக அலமாரியை நோக்கி சென்றாள். அதன் கதவுகளை திறந்து ஒரு அழகிய பார்ட்டி வியர் புடவையை எடுத்தாள். அதை வருணை பார்த்து விரித்து காட்டினாள். நித்யா புன்னகையுடன், வருண், இந்த சாரி நல்லா இருக்கா? பார்ட்டிக்கு இன்னைக்கு இதை கட்டிக்கவா என்று நித்யா ஆர்வத்தில் கேட்டுக்கொண்டிருக்க வருண் தலையை மட்டும் உயர்த்தி அவளது அழகில் மயங்கியபடி தலையசைத்தான். அவனது கண்களில் அவளை தவிர வேறு எதுவுமே தெரியவில்லை. என்ன நீங்க தலையை மட்டும் ஆடுறீங்க, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? சரி, இந்த சாரி கட்டினா நான் அழகா இருப்பேனா? பொண்டாட்டி, எது போட்டாலும் அழகாக தாண்டி இருப்ப. என் கண்ணுக்கு எப்போவுமே தேவதை தான் என்று வருண் கூற நித்யா வெக்கத்துடன் சிரித்தாள். அவள் புடவையை கட்ட ஆரம்பித்தாள். முதலில் ஷேப்வியரை எடுத்து அணிந்தாள். அதன் இறுக்கம் அவளது உடல் அமைப்பை இன்னும் கவர்ச்சியாக காட்டியது. வருண் படுக்கையிலிருந்து வேகமாக எழுந்து வந்து அவள் அருகில் நின்றான். அவனது பார்வை அந்த ஷேப்வியரின் இறுக்கத்தை கண்டதும் மாறியது. வருண் சற்று கோபமாக, ஏய் என்னடி இது, இப்போதுக்கு ஷேப்வியர்லாம் போடுற? வருண், என்ன நீங்க? நான் எப்போவுமே ஷேப்வியர் தானே போடுவேன் சாரி கட்டும்போது, என்ன புதுசாக கேட்குறீங்க? எனக்கு புரியுதுடி, ஆனால் இந்த ஷேப்வியர் பாரு எவ்வளோ டைட்டாக இருக்குன்னு என்று வருண் கேட்க நித்யா லேசாக சிரிப்பை அடக்கி கொண்டு, என்னங்க நீங்கள், இது என்ன கேள்வி? ஷேப்வியர்னா டைட்டாக தான் இருக்கும். நான் எப்போவுமே இந்த மாதிரி தானே போடுவேன், இப்போ என்னாச்சு என்று நித்யா அலட்சியமாக கூற வருண் அவளது வயிற்றை மென்மையாக வருடியபடி, பொண்டாட்டி, எனக்கு புரியுது, அதெல்லாம் முன்னாடி, ஆனால் இப்போ வேணாம். வயிற்றில் நம்ம பாப்பா இருக்கு, இந்த டைமில் இந்த மாதிரி டைட்டாக எதுவும் போடக்கூடாதுடி. என்னங்க, ஷேப்வியர் போடாமல் எப்படி சாரி கட்டுறது? பொண்டாட்டி, இன்ஸ்கர்ட் போட்டுக்கோ. இன்ஸ்கர்ட்டா என்று நித்யா யோசித்து கொண்டிருக்க வருண் அவள் இடையில் கை வைத்து அவளை நெருக்கமாக இழுத்தான்.
இங்கே பாரு, நீ என்ன போட்டாலும் ஷேப்பாக தான் தெரிவ. உனக்கு இதுக்கடி ஷேப் ஏறலாம், ஆல்ரெடி ஸ்ட்ரக்சராக தானே இருக்க. அது ஓகே, இப்போ எதுக்கு என்ன கட்டிப்பிடிச்சி பேசிகிட்டு இருக்கீங்க? கையெடுங்க, பார்ட்டிக்கு டைம் ஆகுது என்று கூறியபடி வருணின் கையை விலக்கிவிட்டாள். ஷேப்வியரை கழற்றி வைத்துவிட்டு ஒரு இன்ஸ்கர்ட்டை எடுத்து அணிந்தாள். ஆனால் அவளின் ஆசை அவளை இறுக்கமாக கட்ட வைத்தது. வருண் மீண்டும் கோபத்துடன் அவள் அருகில் வந்தான். அவள் இடுப்பை பற்றி கடுமையாக, உனக்கு என்னடி பிரச்சனை? நான் சொல்கிறது எதுவும் கேட்க மாட்டியா? என்ன பண்ணிட்டு இருக்க? என்னங்க, நீங்கள் தானே இன்ஸ்கர்ட் போட சொன்னீங்க. ஏண்டி, அதே இவ்வளோ டைட்டாக தான் கட்டுவியா என்று வருண் கோபத்தில் கத்த, நித்யா பயந்து போய் வருணை வெறித்து பார்த்து நின்று கொண்டிருந்தாள். நித்யா, சாரிடி, நான் ஏதோ தெரியாமல் கத்திட்டேன். இங்கே பாரு, இந்த மாதிரி டைம்லலாம் நீ டைட்டாக எதுவும் போடக்கூடாதுடி. நம்ம பாப்பாவுக்கு எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாதுல்ல. நம்ம தானே சேஃபாக பார்த்துக்கணும், அதுக்காக தான் என்று கூறியபடி அவள் அணிந்திருந்த இன்ஸ்கர்ட்டை லேசாக தளர்த்தி விட்டான். அவனது விரல்கள் அவளது இடுப்பில் உரசியதும் நித்யாவின் உடல் சிலிர்த்தது. வருண் லேசாக தன் விரல்களால் நித்யாவின் இடையை தழுவினான். நித்யா லேசாக சிரித்து கொண்டபடி, ஹலோ மிஸ்டர், என்ன பண்ணுறீங்க? நான் ஒன்றும் பண்ணலடி, சும்மா கை வச்சேன். என்ன கை வச்சிங்களா? இவ்வளோ நேரம் ஓவர் அக்கறையாக பேசிகிட்டு இருந்தீங்க, இப்போ அந்த அக்கறையெல்லாம் எங்கே போச்சு என்று நித்யா கூற, வருண் அவளது கண்களை நேரடியாக பார்த்து அவன் குரலை தாழ்த்தி, என்ன அக்கறையா? உன்னை பார்த்தாலே அக்கறையெல்லாம் தாண்டி ஆசை தாண்டி அதிகமாகுது என்று கூறியபடி வருண் அவளது கன்னங்களில் மென்மையாக முத்தமிட்டான். பின் அவளது முகத்தை தன் கைகளில் ஏந்தி அவளது கண்களில் ஆழ்ந்தான். பொண்டாட்டி, என்னடி பண்ணிட்டு இருக்க? என்னை போட்டு சாவடிக்கிற நீ. இந்த டைமில் உன்னை விட்டு விலகி இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். ஆனால் சத்தியமாக என்னால் முடியலடி என்று வருண் கூற, நித்யா வெக்கத்தில் முகம் சிவக்க அவனது நெஞ்சில் சாய்ந்தாள். வருணின் கைகள் அவள் இடுப்பை இறுக்கமாக வளைத்தன. வருண் அவள் காதின் அருகே மெல்லிய குரலில், நித்யா, உன்னோட இந்த ஸ்மெல் என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. வருண், போதுங்க, பார்ட்டிக்கு டைம் ஆகுது என்று நித்யா கூற, வருண் அவள் முகத்தை பார்த்து அவள் உதடுகளை நெருங்கி, என்ன பார்ட்டியா? இங்கே பாரு, உன் மேலே இருக்கிற ஆசைக்கு முன்னாடி எதுவுமே எனக்கு பெருசு இல்லடி. உன்னை இந்த மாதிரி இருக்கமா கட்டி பிடிச்சிட்டே இருந்தால் போதும். வருண், என்னாச்சு உங்களுக்கு? கல்யாணம் ஆகிட்டே இவ்வளோ நாள் ஆச்சு, இன்னும் என் மேலே லவ் குறையிலையா? என்னடி பேசுகிற? உன் மேலே நான் எவ்வளோ லவ் வச்சுருக்கேன்னு வார்த்தையால் சொல்லவே முடியாது. வேணா ஒரு கிஸ் பண்ணி அதை நான் ப்ரூவ் பண்ணி காட்டவா என்று கூறியபடி வருண் நித்யாவின் உதடுகளை வேகமாக முத்தமிட்டான். நித்யாவும் அவனுடன் இணைந்தாள். அவர்களின் சுவாசம் அறை முழுவதும் பரவியது. வருண் அவளது கழுத்திலும் தோள்களிலும் முத்தமிட்டான். நித்யா அவனது முடியில் விரல்களை ஓடவிட்டாள். இடைவிடாத முத்தங்களுக்கு இடையில் நித்யா மூச்சு திணறியபடி, சரி சரி, இப்போ போதும், இதெல்லாம் பார்ட்டி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம்டி. ஐயோ வருண், ஏற்கனவே ரொம்ப டைம் ஆச்சு, அப்பா அங்கே நமக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு என்று நித்யா கூற, அந்த வார்த்தையை கேட்ட வருணின் முகம் சற்று மாறியது. என்னங்க, என்னாச்சு? இப்போ எதுக்கடி அந்த ஆளை பற்றி பேசுன? எவ்வளோ நல்ல மூடில் இருந்தேன் தெரியுமா? அவன் அப்பன் பேரை கேட்டாலே எனக்கு ஏதோ. ஐயோ சரி சரி, டென்ஷன் ஆகாதீங்க, அங்கே பார்ட்டியில் எல்லாருமே நமக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. கிளம்புங்க, இன்னும் ஷர்ட் கூட போடாமல் அப்படியே இருக்குங்க என்று நித்யா கூற, வருண் வேண்டா வெறுப்பாக கிளம்ப தயாரானான்.
நித்யா தனது அறையில் உற்சாகமாக தயாராகி கொண்டிருந்தாள். அவளது முகம் மகிழ்ச்சியில் பொழிந்தது. கண்கவர் பார்ட்டி வியர் புடவையில் அவள் தேவதை போல தோன்றினாள். வருண் நித்யாவின் அருகிலேயே நின்று கொண்டிருந்தான். அவன் முகத்தில் ஒருவித சோர்வும் தயக்கமும் படர்ந்திருந்தன. அவன் மனதளவில் பார்ட்டிக்கு செல்ல விரும்பவில்லை. நித்யா மகிழ்ச்சியுடன் வருணின் அருகில் வந்து அவனது கன்னத்தில் முத்தமிட்டு, என்னாச்சுங்க உங்களுக்கு? இன்னும் ரெடி ஆகலையா? நான் கூட ரெடி ஆயிட்டேன் என்று நித்யா கூற, வருணும் லேசாக புன்னகைத்து அவன் கபோர்டை திறந்து ஒரு ஷர்ட்டை எடுத்தான். இருங்க இருங்க, இது என்ன ஷர்ட்? இதவா போட போறீங்க? ஆமாண்டி, இதுக்கு என்ன? ஐயோ வருண், இருங்க நானே உங்களுக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணுறேன் என்று கூறியபடி நித்யா அந்த அலமாரியில் ஒரு அழகான கோட் சூட்டையும் அதற்கு பொருத்தமான ஷர்ட்டையும் டையையும் எடுத்து வருணிடம் கொடுத்தாள். வருண் அவற்றை சற்று தயக்கத்துடன் வாங்கி கொண்டான். அவன் சலிப்புடன், ஏய் என்னடி இது? இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்கு. நான் ஷர்ட்டே போட்டுக்கிறேன். ஐயோ வருண் ப்ளீஸ்ங்க, எனக்காக இதை போடுங்க. இங்கே பாருங்க வருண், அது ஒன்றும் சாதாரண பார்ட்டி கிடையாது. அப்பா எவ்வளோ பெருசாக பிளான் பண்ணியிருக்காரு தெரியுமா? இந்த சிட்டியில் இருக்கிற எல்லா விஐபிஸ், அப்புறம் அப்பாவோட பிஸ்னஸ் மேன்ஸ், பொலிட்டீஷியன்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்ருக்காரு. அங்கே இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப ரிச்சாக இருப்பாங்க. அவங்க முன்னாடி நீங்களும் கெத்தாக இருக்க வேணாமா? அதான் இன்னைக்கு இதவே போட்டுக்கோங்க என்று நித்யா கூற, வருண் விருப்பமில்லாமல் அவளுக்காக தலையை ஆட்டினான். அவள் வருணுக்கு கோட் சூட்டை அணிய உதவினாள். ஷர்ட்டின் பட்டன்களை போடும்போது அவளது விரல்கள் வருணின் மார்பில் இடம்பெற்றன. அவன் அவளது முகத்தை பார்த்தான். ஒரு சிறிய சிரிப்பு அவன் உதட்டில் மலர்ந்தது. நித்யா அவனது கழுத்தில் டையை கட்டினாள். பின்னர் அவனது கையில் ஒரு விலையுயர்ந்த வாட்சை அணிவித்தாள். நித்யா வருணை பார்த்து, ஐயோ வருண், உங்களை பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? நீங்கள் மட்டும் அந்த பார்ட்டிக்கு வந்தீங்க, அங்கே இருக்கிற எல்லார் கண்ணும் உங்கள் மேலே தான் இருக்கும். இன்றைக்கி புருஷன் மேலே தான் எல்லார் கண்ணும் பட போகுது. வீட்டுக்கு வந்ததும் அத்தைக்கிட்ட சொல்லி உங்களுக்கு திருஷ்டி சுற்றி போடலாம். ஏலோசு சும்மா ரெடி என்று வருண் கூற, நித்யாவும் சிரித்து கொண்டிருந்தாள். அப்போது வருண் நித்யாவை மேலிருந்து கீழ் வரை ரசித்தான். என்னங்க, என்ன அப்படி பார்க்குறீங்க என்று நித்யா கேட்க, வருண் அவளது கன்னங்களில் மென்மையாக வருடினான். பொண்டாட்டி, இந்த சாரியில் அவ்வளோ அழகாக இருக்க. உன்னை இப்படி பார்த்ததோ எனக்கு பார்ட்டிக்கு போகவே மனசில்லை. உன்னை எங்கேயே கட்டி பிடிச்சி, ஐயோ வருண் போதும். இந்த மாதிரி பேசுனீங்கன்னா நம்ம 2 பேரோட மூடு ஸ்பாயில் ஆயிரும். அப்புறம் பார்ட்டிக்கு போக முடியாது. எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம். சரி வாங்க, டைம் ஆச்சு, கிளம்பலாமா என்று நித்யா வருணை அழைக்க, அப்போது வருண் எதையோ யோசித்துவிட்டு வேகமாக அந்த அறையில் உள்ள அலமாரியின் அருகே சென்றான். அதில் நித்யாவின் கர்ப்ப காலத்திற்கான மாத்திரைகள் இருந்தன. அவன் ஒரு கிளாஸ் தண்ணீருடன் நித்யாவின் அருகே வந்தான். பொண்டாட்டி, டேப்லெட் போடவே இல்லை, நீ பாட்டு கிளம்பிட்ட. இந்த போட்டுக்கோ, டைம் ஆச்சு என்று வருண் கூற, நித்யா ஆச்சரியத்துடன் வருணை பார்த்தாள். என்னங்க, நான் மறந்தே போயிட்டேன். கிளம்புற அவசரத்தில் இதை கூட ஞாபகம் வச்சுருப்பீங்களா? என்னடி இவ்வளோ சாதாரணமாக சொல்லிட்டேன்? எனக்கு மொதல் ஹெல்த்து தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் எல்லாமே. நீ மொதல் டேப்லெட் போடு என்று வருண் கூற, நித்யாவும் மெல்லிய புன்னகையுடன் தன் கையில் இருந்த மாத்திரைகளை உட்கொள்ள ஆரம்பித்தாள். வருண் நித்யாவின் அருகில் அமர்ந்து அவள் மாத்திரைகளை முழுங்கியதும் தண்ணீரை குடிக்க உதவினான். அவனது கண்களில் ஒரு அப்பாவுக்குரிய பாசமும் அக்கறையும் தெளிவாக தெரிந்தன. வருண் மற்றும் நித்யா இருவரும் அந்த பார்ட்டிக்கு தயாராகிவிட்டு தங்கள் அறையில் இருந்து வெளியே வந்தனர். அப்போது பார்வதி வருண் மற்றும் நித்யாவை பார்த்து, நித்யா, இந்த சாரியில் எவ்வளோ அழகாக இருக்கு தெரியுமா?
டேய் வருண், உங்கள் 2 பேத்தையும் இப்படி பார்த்தாலே ஏற்கனவே பற்றும் போல இருக்கு. இன்னைக்கு பார்ட்டியில் எல்லாருக்கனும் உங்கள் மேலே தான் இருக்க போகுது. 2 பேரும் அவ்வளோ அழகாக இருக்கீங்கடா என்று பார்வதி கூற நித்யா லேசாக வெக்கத்தில் சிரித்தாள். சரிடா, 2 பேரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அத்தை, நீங்களும் எங்கள் கூட வரலாம்ல? இல்லைம்மா நித்யா, பரவாயில்ல. மாமா ஒரு முக்கியமான வேலையாக வெளியே போயிருக்காரு, வர்றதுக்கு டைம் ஆகும். அவர் வர நேரத்தில் வீட்டில் நான் இருக்கணும்ல, நீயும் வரணும், போயிட்டு வாங்க என்று பார்வதி கூற பார்வதியின் வார்த்தைகள் நித்யாவை சமாதானப்படுத்தவில்லை. இங்கே பாருமா நித்யா, அத்தை மாமா வரலன்னா என்ன, நீயும் வரணும், சந்தோஷமாக போயிட்டு வந்தா அதுவே போதும். சரி, 2 பேரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க என்று பார்வதி கூற வருண் மற்றும் நித்யா இருவரும் அங்கிருந்து விடைபெற்றனர். சித்தார்த் ஏற்பாடு செய்திருந்த பிரம்மாண்டமான பார்ட்டி நகரின் மிக ஆடம்பரமான 5 நட்சத்திர ஹோட்டலின் பால்ரூமில் கோலாகமாக நடைபெற்றது. மின்னும் சரவிளக்குகள், கண்கவர் மலர் அலங்காரங்கள், நேர்த்தியாக அடுக்கப்பட்ட உணவு மேஜைகள் என அந்த இடம் ஒரு சொர்க்கம் போல காட்சியளித்தது. நகரத்தின் முக்கிய பிரமுகர்கள், பிரபல தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள் என்று பலரும் திரண்டிருந்தனர். இந்த நிகழ்வு சித்தார்த்தின் சமூக அந்தஸ்தையும் அவர் குடும்பத்தின் புதிய அத்தியாயத்தையும் பறைசாற்றுவதாக இருந்தது. வருண் மற்றும் நித்யா இருவரும் உள்ளே நுழைந்தனர். நித்யா அழகான புடவையில் ஜொலித்தாள். அவளது 3 மாத கர்ப்பம் லேசாக தெரிந்தாலும் அது அவளது அழகை குறைப்பதற்கு பதிலாக ஒருவித பொலிவை கொடுத்தது. வருண் அவள் கைகளை பற்றியபடி அவளை பத்திரமாக அழைத்து வந்தான். அவர்கள் உள்ளே நுழைந்ததும் சித்தார்த் அவர்களை பார்த்து சந்தோஷத்தில் ஓடி வந்து அவர்களை வரவேற்றார். சித்தார்த் கண்களில் மகிழ்ச்சி பொங்க, வாமா நித்யா, மிஸ்டர் வருண் வாங்க என்று இருவரையும் அன்புடன் வரவேற்றார். ஆமாம் நித்யா, எதுக்காக லேட்? இங்கே பாருங்க, எல்லாரும் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்பா, அது ஒன்றும் இல்லை, வர வழியில் ஒரு சின்ன டிராஃபிக் ஜாம், அதான் என்று இருவரும் பேசிக்கொண்டபடியே உள்ளே நுழைந்தனர். வருண் ஆச்சரியத்துடன் அந்த பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை பார்த்தான். இவ்வளவு கோலாகலமாக சித்தார்த் பார்ட்டி ஏற்பாடு செய்வார் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. ஒவ்வொரு மூலையிலும் கலைநயம் மிளிர்ந்தது. சமையல் மேடைகளில் விதவிதமான உணவுகள் அடுக்கப்பட்டிருந்தன. லைட்டிங் கூட மிக நேர்த்தியாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. வருண் ஆச்சரியத்துடன் அவற்றை பார்த்து கொண்டிருக்க நித்யா வருணை கவனித்தாள். என்னங்க, என்ன அப்படி பார்க்குறீங்க? என்னடி இது, ஏதோ சின்ன பார்ட்டின்னு நினச்சா, இவ்வளோ பெரிய இடத்துல இத்தனை பேரை கூப்பிட்டு வச்சு என்று வருண் பேசிக்கொண்டிருக்க சித்தார்த் சிரித்து கொண்டபடி, என்ன வருண் இது எப்படி கேட்குறீங்க? என் பொண்ணு மருமகனும் ஒரு பார்ட்டிக்கு வராங்கன்னா அது சாதாரண பார்ட்டியாக இருக்க முடியுமா? இதெல்லாமே உங்களுக்காக தான் என்று சித்தார்த் கூற வருண் அமைதியாக நின்றிருந்தான். அப்போது சித்தார்த் அந்த ஸ்டார் ஹோட்டலின் ஹாலில் உள்ள ஒரு சிறிய மேடையின் மீது ஏறி, ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நான் கூப்பிட்டதை மதித்து இந்த பார்ட்டிக்கு வந்த எல்லா விஐபிஸ்க்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல எவ்வளோ பெரிய பார்ட்டி பண்ணி உங்கள் எல்லோரையும் கூப்பிட்டதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்குது. ஏன்னா உங்கள் எல்லார்கிட்டேயும் ஒரு முக்கியமான பர்சனை நான் அறிமுகப்படுத்தணும். அது வேறு யாரும் இல்லை, இதோ இவர் தான், மிஸ்டர் வருண் பிரசாத், என்னோட மருமகன் என்று சித்தார்த் கூறியதை கேட்ட அனைவரும் ஆச்சரியத்தில் உறைந்தனர். அனைவரின் கண்களும் வருணின் மீது இருந்தது. நித்யா வருணின் கையை பிடித்து மகிழ்ச்சியுடன் அவன் அருகே நின்று கொண்டிருந்தாள். உங்கள் எல்லாருக்கும் இந்த விஷயம் ஷாக்கிங்காக தான் இருக்குன்னு தெரியும். எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. என் பொண்ணு நித்யா இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா என்று சித்தார்த் அறிவிக்க கூட்டம் கரவொலியால் அதிர்ந்தது. நித்யா சந்தோஷத்தில் வருணின் கையை இறுக்கமாக பற்றி கொண்டாள். வருணும் நித்யாவை பார்த்து லேசாக புன்னகைத்தான். அப்போது சித்தார்த் அந்த விருந்தினர்கள் அனைவரையும் பார்த்து, இந்த ஒரு நிமிஷம்
எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷத்தை அவங்க எல்லாருக்கூடயும் செலிப்ரேட் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இவ்வளோ பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணேன். இங்கே வந்திருக்கிற எல்லாரும் கண்டிப்பாக என் பொண்ணையும் மருமகனையும் விஷ் பண்ணிட்டு தான் போகணும். எல்லாரும் பார்ட்டி என்ஜாய் பண்ணுங்க என்று சித்தார்த்தும் மகிழ்ச்சியுடன் அறிவித்தார். இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கதைகளை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கதை பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. என்னோட நீ இருந்தால் தொடர் கதையின் அடுத்த பாகத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.